நினைச்சிட்டு இருக்கல, இந்த சீசன்ல ஏன் இந்த சீசன் எனக்கு கடக்க வச்சாரு, இந்த சீசன்ல நான் ஏன் இதெல்லாம் கடந்து வந்தேன், இந்த வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்குது, சில கேள்விகளோட இருக்கல. அப்பா சொல்றாரு, இந்த அபிஷேகம், நீ பரிசுத்தரால் பெற்ற இந்த அபிஷேகம் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கு. ஏன் ஆயத்தப்படுத்து தெரியுமா? இப்போ ஒரு சீசன் சேஞ்ச் ஆகுது, ஒரு சீசன் சேஞ்ச் ஆகுது. அந்த சீசன்ல நீ போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் வேற மாதிரி செய்யற மாதிரி. பரிசுத்தரால் பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் அறிவிக்கும். அதே கொஞ்சம் அடுத்த வசனம் கொஞ்சம் நடுவுல வந்தா அங்க ஒரு வசனம் இருக்கும், பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும். இப்ப ஆயத்தப்படுத்தி அந்த அபிஷேகம் இப்ப நம்மள என்ன செய்யுது தெரியுமா? போதிக்குது. ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, போய் சீட்ல, அந்த சீட் தான் அவனுக்கு, அதுல போய் உட்கார், இப்ப போய் அந்த எக்ஸாம் எழுது, இதுல டிக் பண்ணு, இத நீ சூஸ் பண்ணு. முன்னாடி உன்னை இப்ப ஆயத்தப்படுத்தி இருக்குங்க. இனி ஒரு சீசன் சேஞ்சில் வெர்ஷன் 2.0 உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்க ஆவி அப்கிரேட் ஆகுது. இத வேற மாதிரி கையை தட்டி வாங்குது. இதுதான் முக்கியம். நீங்க எதை விட்டாலும் பரவாயில்ல, இந்த அப்கிரேட விட்டுறாதீங்க. அப்கிரேட் வெர்ஷன் 2.0 விட்டுறாதீங்க. ஃபுல்லி லோடடா. நீ எந்த இடத்துல எம்டியா வந்தியோ அந்த இடத்துல நீ வேற மாதிரி. ஓ மேல இருக்கிற இந்த அபிஷேகம் நீ யாருங்கிறத காட்டும். அப்படி சொல்ற, கையை தலைக்கு மேல தட்டி உன் மேல இப்ப விழுகிற இந்த அபிஷேகம், இப்ப நீ வாங்கிட்டு இருக்கிற இந்த அபிஷேகம், உனக்குள்ள இப்ப அப்கிரேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த அபிஷேகம், நீ யாருங்கிறத வேற மாதிரி காட்டும். எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எங்க விழுந்தியோ, எங்க வெறுங்கையோடு வந்தியோ, எங்க துக்கத்தை அனுபவிச்சியோ, எங்க இந்த புள்ள இதுக்கு மேல வராது, இவன் இதுக்கு மேல வரமாட்டான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இனி வாழ்க்கையில என்ன செய்ய போறாங்கன்னு எந்த இடத்துல உன்னை சபிச்சாங்களோ அதே இடத்துல கர்த்தர் அவருடைய கரத்தை கொண்டு தூக்கி இந்த பாதையில வந்தவங்க இதை வேற மாதிரி வாங்குவாங்க. இந்த பாதையில வந்தவங்க இதை வேற மாதிரி வாங்குவாங்க. உன் சத்துருவின் கண்களுக்கு முன்பாகவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் ஆசீர்வாதத்தை உன் சத்துக்குடைய கண்களும் காணும், உன் கண்களும் காணும். அவங்களால பார்க்க மட்டும் தான் முடியும். ஆனா அந்த கண்களுக்கு முன்பாக நீ அமர்ந்து, ஐயோ எங்க நீ அசிங்கப்பட்டியோ, இந்த சீசன் சேஞ்சில அந்த சத்துக்குடைய அந்த ராஜாக்களுடைய அந்த உறவுகளுக்கு முன்னாடியே அந்த பட்டணத்திலேயே போய் நீ அந்த இடத்துல உனக்கான இடத்துல உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த நித்திய கனம் பொருந்திய அந்த சிங்காசனத்துல அபிஷேகம் போய் உட்கார வச்சு சாப்பிட்டு திருப்தியாவ. நன்றி இயேசுவே.